ஹேர் மேஸ் டுடே பார்க்க போகிறது விமின் குக் எஃப்எஃப் மைண்ட் வைன் பார்ட் 4. வைனை காலேஜ் போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த பங்களாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சதும் விமின் குக்கோட டேடி மம்மி விமின் குக்கோட மேரேஜை 1 மந்த்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க. வைன் காலேஜுக்கு போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்காங்க. வைன் இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். வைன் தன்னோட ரூமில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. உண்மையிலேயே வைனுக்கு ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. ஆனால் இப்போ இதெல்லாம் நடந்து ஒரு 2 days ஆனதுனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க. பாட்டிமா வைனோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வைன்கிட்ட போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. வைன் பாட்டிமாவை பார்த்து, எனக்கு எதுவும் வேணாம் பாட்டிமா, நானே கீழே வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாடி தங்கம், இதை நீ சாப்பிடணும், உனக்காக நீ பயந்து கிடக்குறன்னு சொல்லி நீ கல்யாணத்தை அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு உன்னோட அங்கிளும் ஆன்ட்டியும் விமின் குக்கோட மேரேஜை 1 மந்த்துக்கு தள்ளி வச்சுருக்காங்க. அதனால் நீ மேரேஜெல்லாம் அட்டன் பண்ணலாம், பயந்து வீட்டுக்குள்ளேயே கிடக்க வேண்டாம். ஊருக்குள்ளே நீ இருக்கும்போது என்னத்துக்கு பயந்துக்கிட்டு கிடக்குற, நீ பாட்டுக்கு ஜாலியாக இரு, காலேஜுக்கெல்லாம் போக வேணாடாமோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. போக மாட்டேன் பாட்டி, நான் போகவே மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது. என்னை ஏதாவது பண்ணியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், நல்ல வேளை மினி என்னை காப்பாற்றிருக்கா, இல்லாட்டி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பாட்டிமா சொல்கிறாங்க, மினியும் தான் காலேஜுக்கு போகிறதில்ல, அவளையும் காலேஜுக்கு போக வேண்டான்னு உங்கள் மம்மி டாடி சொல்லிட்டாங்க. நீ மினி எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொந்தக்காரிங்கல்ல, உனக்கு ஒரு பிரச்சனைனா மினிக்கும் தானே பிரச்சனை. எந்த சூனியக்காரிக்கிட்ட போய் பரிகாரம்லாம் செஞ்சு உன்னை உன் மம்மி டாடி பெற்றாங்களோ அதே சூனியக்காரிகிட்ட போய் தான் மீயையும் பெர்த் பண்ணியிருக்காங்க. அதனால் பயந்துக்கிட்டு அவளையும் ஸ்கூலுக்கு போவேணான்னு அவங்க டேடி மம்மின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா, 2 நாளாக வந்து போய்கிட்டு இருக்கான், நீ ரூம் அடைச்சிக்கிட்டு வெளியிலே வரல. 2 பேருமா நம்ம தோட்டத்து பக்கம் போயிட்டு வாங்க, கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைனுக்கும் அப்படித்தான் பண்ணணும்னு தோணுது, ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு மாதிரி இருக்குது வைனுக்கு. ஓகே பாட்டி, நான் கீழே வந்து சாப்பிட்றேன் பிரேக்ஃபாஸ்ட், ரூமுக்குள்ளே சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் அமைதியாக டவுன்ஸ்டேர் வந்துட்டாங்க. இப்படியே ஒரு 2 hours பாஸ் ஆகுது. வைன் மினி 2 பேரும் இப்போ அந்த டைமில் விமின் குக் 3 பேரும் இன்றைக்கி காலேஜ் போகல. 3 பேரும் வைனோட பக்கத்து வயல் தான் விமின் குக்கோட வயலா, ஸோ வரப்பில் உட்காந்து அமைதியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. போச்சு, எல்லாம் போச்சு. இந்த வைன் இருக்காளே வீணாக போகிறவ நல்லா போய் அங்கே உட்காந்துக்கிட்டான் அந்த பங்களாக்குள்ளே. கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தோம், என்ன பண்ணியிருப்பாங்களோ யாருக்கு தெரியும். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துமே அந்த ஒயின் நம்மளை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். அதுக்கு ஜிமின் சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் இருக்க முட்டாளுங்களும் அவளை 4 போடு போட்டு நம்மளுக்கு கட்டி வைக்காமல் வேறு பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஐயோ, நைட் ஆனால் அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் போட்டு தொந்தரவு பண்ணுறா, பேச சொல்லி தலை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன் 5 நிமிஷத்தில். இல்லை ஃபோனே எடுக்கிறதில்ல, ப்ராஜெக்ட் பண்ணணும் அது இதுன்னு சொல்லி. 22 வயசு தான் ஆகுது, நம்மளுக்கு கல்யாணம் பண்ணணுமா, எரிச்சலாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அப்போ ஜங்குக் சொல்கிறாங்க, வைன் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினும் டேயாங்கும் ஜங்குக்கு தான் குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கை பார்த்து. 1 வாரத்தில் நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும், ஆனால் 1 மந்த்துக்கு தள்ளி போயிருக்குன்னா ரீசன் என்ன, இந்த 1 மந்த்துக்குள்ளே வைனை நம்ம ஏதாவது பண்ணி மேரேஜ் பண்ணணும், அதுக்காக கடவுளாக கொடுத்துருக்க டைமிங் அது, புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இதை கேட்டதும் ஜிமின், கரெக்டு தான் நீ சொல்கிறது, வைனை என்ன பண்ணி மேரேஜ் பண்ணுறது, அவகிட்ட போய் பேசாமல் நம்ம எல்லோரும் காலில் விழுந்துடலாமா கல்யாணம் பண்ணிக்கோடின்னு சொல்லி அப்படின்னு கேட்குறாங்க ஜிமின். அப்போ டேயாங் சொல்கிறாங்க, டே குட்டப்பையிலே, உன் புத்தி உனக்கு எப்போதுமே மாறாதா, பொண்ணுங்களை நம்ம அடக்கி ஆளணும், அவளுக்கு காலில் நம்ம எப்போதும் விழக்கூடாது, அப்படி விழுந்துட்டோம் நம்ம வாழ்க்கைக்கும் எந்திரிக்க முடியாத அளவுக்கு முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டு சவாரி பண்ணிவிடுவாளுங்க, அப்புறம் அவ்வளோதான் தொலைஞ்சோம். நம்ம நல்லா கொடுக்குறோம் ஐடியா, காலில் விழுகணுமா, நாங்கள் இல்லாத டைமில் நீ எதுவும் போய் காலில் விழுந்தன்னு தெரிஞ்சிச்சு, அண்ணன் குண்ணன்லாம் பார்க்க மாட்டோம், தூக்கி போட்டு மிதிச்சிருவோம், உன்னைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். அந்த டைமில் ஜங்குக் சொல்கிறாங்க, ஐயோ, இந்த பொண்ணுங்க எப்போதுமே கெஞ்சினா மிஞ்சுவாளுங்க, மிஞ்சுனா உடனே கெஞ்சிடுவாளுங்க, அவகிட்ட போய் நம்ம கெஞ்சிக்கிட்டு கிடக்கிறனால தான்டா நம்ம அருமை தெரியலை,
நாம் இனிமேல் மிஞ்சுவோம், அவளை கெஞ்ச விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ ஜிமின் சொல்கிறாங்க, ஐயா அவள் பாவம் நம்ம கிட்ட அப்படியே உருகி உருகி லவ் பண்ணிக்கிட்டு கிடக்குறா, இதுக்கப்புறம் நம்ம வேண்டான்னு சொல்லி அவன் நம்மளை வந்து கெஞ்ச போகிறாளாக்கும். இவன் முட்டாளுங்கிறத அப்பப்போ நிரூபிக்கிறான்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அப்போ டேங் சொல்கிறாங்க, ஜிமின் சொல்கிறது கரெக்டு, என்னைக்கு அவன் நம்மக்கிட்ட வந்து பேசியிருக்கா, இதில் அவள் வந்து கெஞ்சுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜங்குக் கோபமாக உட்காந்துட்டு இருந்தவங்க டக்குன்னு டேங்கை பார்த்து என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஒயினை ஜலஸ் பண்ணால் பொண்ணுங்க எப்போதுமே ஜலஸ் ஆகுறதுல பயங்கர கெட்டிக்காரவங்க, அதனால தான் நிறைய இடங்களில் பொண்ணுங்க மாட்டிக்கிறது. பேசாமல் ஒயினை நம்ம ஜலஸ் பண்ணி விட்டா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க டேங். ஜிமின் சொல்கிறாங்க, எங்கள் பாரு, நீ எந்த வேலை பார்த்தாலும் உருப்படியாக பார்க்க மாட்ட, எல்லாத்துக்கும் மேலே ஜெலஸ் பண்ணுறதுக்கு நீ இறங்கி அதுவே நம்மளுக்கு பிரச்சனையாக போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கை பார்த்து ஜிமின். ஜங்குக் சொல்கிறாங்க, கரெக்டு தான் ஜிமின் சொல்கிறது, ஆனாலும் ஒயினை எந்த வகையிலையாவது நம்ம சஃபர் பண்ணணும், நாம் இல்லாட்டி அவள் லைஃப் நல்லா இருக்காதுங்கிறத புரிய வைக்கணும். இந்த இடத்துல டேங் சொல்கிறத நம்ம கேட்கலாம் ஜிமினா. ரீசன் என்னென்னா, பொண்ணுங்க எப்போதுமே நம்மளை நல்லா பார்த்துக்கக்கூடிய பசங்களை தான் விரும்புவாங்க. அவங்கள நாம் நல்லா பார்த்துப்போங்கிறத நம்ப வச்சிட்டோம், நம்மளுக்கு ஆப்போசிட்டில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ஒருத்தவன் நின்னாலும் அந்த சைடு அந்த பொண்ணுங்க கண்ணு போகாது, நம்மக்கிட்டே தான் நிற்கும். ஸோ சூப்பரான ஐடியா. நம்ம 3 பேருக்கும் பார்த்துருக்க பொண்ணுங்க இருக்குதே பக்கத்து ஊருக்காரிங்க, பயங்கர ஜொல்லு பார்ட்டி, அவளுங்களை வர்ணிக்கிற மாதிரியும் கொஞ்சுற மாதிரியும் கிஃப்ட்டுக வாங்கி கொடுக்குற மாதிரியும் இந்த 1 மாதம் பில்டப் பண்ணோம், ஒயினுக்கு கண்டிப்பாக ஜெலஸ் ஆகும். ஆஹா, நம்ம அத்தை பசங்க இந்தளவுக்கு பாசமாக இருப்பானுங்களா பொண்டாட்டி மேலே, ஐயோ இவனுங்களை மிஸ் பண்ணக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒயின் வருவா. 3 பேரும் கட்டிக்கிறதா இருந்தாலும் ஓகே, இல்லை யாராவது ஒருத்தவங்கள ஒயின் கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் மற்ற 2 பேர் லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம், ஓகே தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அதுக்கு ஜிமின் சொல்கிறாங்க, கரெக்டா, நம்ம 3 பேர் ஒரு பொண்ணை கட்டிக்கிறதுக்கு வில்லிங் கூட தான் இருக்கோம், ஆனால் ஆப்போசிட்டில் ஒயின் கட்டிக்க ஆசைப்படணுமே, 3 பேரில் எவனாவது ஒருத்தவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுறது, 3 பேரும் ட்ரை பண்ணுவோம், 3 பேரையும் கட்டிக்கிட்டாலும் சரி யாராவது ஒருத்தவங்களை கட்டிக்கிட்டாலும் சரி, நாம் ஒரு வழியை பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் உடனே ரைட்டு, என் ஃபுல் ஃபோர்ஸை இறக்கி ஒயினை எனக்கு சொந்தமாக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் சொன்னதை கேட்டதும் ஜிமினுக்கும் ஜங்குக்கும் கோபம் வருது. டேய், காட்டி புட்டையில் உன் புத்தியா, 3 பேரும் சேர்ந்து தான் ஒயினை லவ் பண்ணுறோம், அப்படி இருக்கும்போது 3 பேரும் தனித்தனியாக ட்ரை பண்ணுவோம், அவள் யாரை பிடிக்குதோ அவளை கட்டிக்கட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னதும் நீ இறங்கிட்டியா மும்முரமா, பிச்சு போடுவான் பிச்சு, ஒரு ஆள் அவள் விரும்பினாலும் மீதி பேரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறவன் அவளை கன்வின்ஸ் பண்ணணும், புரியுதோ அப்படின்னு சொல்கிறாங்க பல்ல கடிச்சிக்கிட்டு ஜிமின். ஜங்குக்கு சிரிப்பாக இருக்குது. டேங் அப்போ பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு சும்மா சும்மா அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒயின் தூரத்தில் வர்றதை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க விமின் குக். அப்படியே கவனமாக மினியும் ஒயினும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கவனித்து பார்க்குறாங்க. மினி சொல்கிறாங்க ஒயின்கிட்ட, ஏ ஒயினா, அத்தை பசங்க 3 பேருக்கும் அதான் என் பெரியப்பா பசங்க இருக்கானுங்களே, அவங்களுக்கு எப்படியும் ஒரு 1 மந்தில் மேரேஜ் முடிஞ்சு போயிடும். 2 டேஸாக நானும் காலேஜுக்கு போகலை, விசாரித்து பார்த்ததில் பக்கத்து ஊருக்காரிங்க தானா 3 பேரும், ஒரே ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஆளுங்களாம் 3 பேரும் சொந்தக்காரிங்களாம். எப்படி ஆளுங்களை பிடிச்சிருக்காங்க பாரு உன் அங்கிள் ஆண்டியும். என் பெரிய பையன் ஒரு முட்டாள், என் பெரியம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணுங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. 3 தடவை லவ் பண்ணி பிரேக்கப் பண்ண பொண்ணுங்களாம் அதுங்க. ஒரே ஆளை 3 பேரும் ஒரு வாட்டி லவ் பண்ணியிருக்குங்களாம் 12th படிக்கும்போது. அதுங்களை பிடிச்சி இவனுங்க கட்டிக்க போகிறானுங்க. அவளுகளை கட்டிக்கிட்டதுக்கப்புறம் தான் தெரிய போகிறது உன் அருமை. உன்னையா சுற்றி சுற்றி வந்தவனுங்க திடீர்னு வேறு பொண்ணு பார்த்ததும் அந்த பக்கம் தப்பிட்டானுங்க பார்த்தியா, இதிலே தெரியுதா, அவனுங்க உன் அழகை பார்த்து மயங்கி கிடந்திருக்கானுங்க. உன்னை விட அந்த பொண்ணுங்க அழகாக இருந்ததும் அந்த பொண்ணுங்களை கட்டிக்க இறங்கிட்டானுங்க போல் அப்படின்னு சொல்கிறாங்க பினி. திக்குன்னு இருக்கு ஒயினுக்கு. என்னடி சொல்கிற, என்னை விட அழகாக இருப்பாளுகளா அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். ஆமாடி, இல்லாட்டி இவன்களை கட்டிக்க இறங்குறானுங்க போக்கத்தை பயலுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி. இதெல்லாம் தூரத்தில் உட்காந்து அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்த விமின் குக் 3 பேரும் இவ்வளவு தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்கான் மினி
பேசுகிறது கிளியராக இங்கே வரையும் கேட்குது. என்ன சொல்கிறா பாடுறா, நாம் 3 பேரும் ஐயோ பக்கத்து ஊருக்காரிங்க அழகில் மயங்கி கடிக்க திரியிறோமா, நாம் காதலிச்சதே போலிங்கிற மாதிரி இந்த ஒயின் கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா பாரு. சித்தப்பா பொண்ணா போயிட்டான்னு கம்முன்னு இருந்தால் நம்ம கையால் தான் அவளுக்கு மறுகையாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். ஜங்குக்கப்ப கம்முன்னு சூப்பரான பிட்டை மினி அவளுக்கே தெரியாமல் போட்டு விட்டுட்டா ஒயின்கிட்ட. என்ன தெரியுமா அது, பக்கத்து ஊருக்காரிங்க ஒயினை விட அழகாக இருக்கான்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கா பாரு. ஒயின் டக்குன்னு எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணா. ஒயினுக்கு குழந்தையிலேருந்தே தான் பெரிய பேரழகின்னு ஒரு நினப்பு. சூப்பரான வேலையை மினி பார்த்துருக்கா அவளுக்கே தெரியாமல். இந்த இடத்துல தாண்டா நம்ம ஒயினை ட்ரிகர் பண்ணி விடணும். தெரிஞ்சு போச்சு ஒயினோட வீக்னஸ்ஸு. கம்முன்னு கிட்ட வராளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே 3 பேரும் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஒயின் அமைதியாக வந்துட்டு இருந்தவங்க விமன் குக்கை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஏய் கம்முன்னு வாடி, ஏன் மாமா 3 பேர் உட்காந்துருக்காங்க கம்முன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அமைதியாக நடந்து விமன் குக்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஜிமின் அப்போ ஒயினை பார்த்துட்டு, என்ன ஒயினை அப்புறம் இந்த சைட்லாம் வந்திருக்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா தான் மாமா இங்கே வந்தேன், பக்கத்தில் தானே எங்கள் வயல், கொஞ்சம் நேரம் வயலில் இருந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜங்குக் சொல்கிறாங்க, 2 நாளைக்கு முன்னாடி எவனையோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச அவன் பொண்டாட்டியும் தூக்கிட்டு கொண்டு போய் உன்னை ஏதோ பண்ண பார்த்தாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ தனியாக இங்கிட்டு வரலாமா, அதுவும் மினி கூட போய் தானே இங்கே மாட்ட இருந்த, மினி கூடயே வரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். மினி இப்போ பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, என்னது இது, நான் சொல்லி தானே உங்களுக்கு தெரியும் வந்து காப்பாற்றுனீங்க, ஏதோ நீங்களே வந்து காப்பாற்றின மாதிரி பில்டப் பண்ணுறீங்க, ஒயின்கிட்ட வேறு என்னை போட்டு கொடுக்குறீங்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க மினி. தேங்க அப்போ டக்குன்னு எழுந்து மினிக்கிட்ட போயிட்டாங்க. மினி டக்குன்னு அந்த சைடு வந்து நின்றுக்கிட்டாங்க ஒயின்கிட்ட. எஸ்கேப் ஆகிற ஏ ஒயினு தனியாக அங்கிட்டு வரலாமா, அதுவும் இந்த மினியை நம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க மாமா, எனக்கு போர் அடிக்குது, அதான் அங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நாங்கள் இனி உன் பின்னாடியெல்லாம் அலைய மாட்டோம் முடி, நீ பயப்படலாம் வேணாம், உன்னை கட்டிக்கிறோன்னு தொந்தரவுலாம் பண்ண மாட்டோம், எங்களுக்கு தான் பொண்ணு கிடச்சிருச்சே, ஸோ எங்ககிட்டே உட்காந்துக்கோ, தனியாலாம் போக வேண்டாம் அப்படின்னு டேயாங் ஒயினை பார்த்து சொல்கிறாங்க. ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பக்கத்து ஊருக்கார பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ரெடியா நீங்கள் எல்லாரும் அப்படின்னு கேட்குறாங்க. ரெடி தான், 18 வயசு தான் உனக்கு ஆகுது, உன்னை விட 2 வயசுக்கு பெரியவளுங்க அவளுங்க, லாஸ்ட் இயர் தான் முடிச்சாளுங்களாம், அதோ டிப்ளமோ படிச்சிருக்கிறதா சொன்னாங்க, முடிச்சிட்டாளுங்களாம் படிப்பெல்லாம். 20 வயசு அவளுங்களுக்கு, எங்களுக்கு 22, உன்னை விட 2 வயசுக்கு தாண்டி பெரியவளுங்க, சூப்பராக இருக்காளுங்க ஆளுங்க பார்க்க. சரி உன் பின்னாடியே நாங்கள் 3 பேர் சுற்றிக்கிட்டு கிடக்கிறதுக்கு நீ எங்களை ரிஜெக்ட் தான் பண்ண போகிற, உன்னைய நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தால் வயசு போயிடும்ல, அதான் பக்கத்து ஊருக்காரிய சைடு ஜம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். ஜிமினும் ஜங்குக்கும் கவனமாக ஒயினோட ஃபேஷியல் ஃபெதர்ஸை தான் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒயினப்போ சரி கட்டிக்கோங்க, நான் அந்த விரும்பினேன்னு சொன்னேன்னா அந்த ஆளை இப்போ விரும்பலை, அவர் கல்யாணம் ஆகிறான், 2வது பார்க்க சாக்லேட் பாய் மாதிரி தூரத்தில் தெரிஞ்சிச்சு, கண்ணாடி போடாமல் இருந்தனால எனக்கு தான் தூரத்தில் இருக்கிறது மங்களா தெரியுமே, உங்களுக்கு தான் தெரியுமே, அதனால் நல்லாவே இல்லாத ஒரு ஆள் என் கண்ணுக்கு மங்களாக இருந்ததும் அழகாக தெரிஞ்சார், கிட்ட போய் பார்க்கல தான் எனக்கு அந்த ஆள் அப்போவே பிடிக்கல, இருந்தாலும் என்னால் தான் அந்த ஆளுக்கு கால் போயிடுச்சுன்னு சாரி கேட்க போன தண்டம் பெரிய பிரச்சனைக்குள்ளே நான் மாட்டிருந்தேன். ரொம்ப நன்றி, நீங்கள் 3 பேரையும் என்னை காப்பாற்றினதுக்கு நன்றி தேங்க் மாமா, ஜங்குக் மாமா நன்றி, ஜிமின் மாமா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். இருக்கட்டும் ஒயினா, நீ சாரியெல்லாம் ஆச்சு, தேங்க்ஸ் எல்லாம் கேட்க வேண்டாம், உன்னை காப்பாற்றுறது எங்கள் கடமை, என்ன கல்யாணம் பண்ணுற வரையும் நீ எங்கள் அத்தை பொண்ணுன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்போம், உடனே நாங்கள் மறந்துட்டோம் ஒயினா, அதான் பக்கத்து ஊர் பொண்ணுங்களுக்கு ஓகே சொல்லிட்டோமே, இன்னும் ஒரு 4 வீக்ஸில் மேரேஜு, ஸோ எதுக்கு உனக்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டுன்னு தான் விட்டுட்டோம், ஆனாலும் எங்களுக்கு எங்கள் மாமா பொண்ணுன்னு ரொம்ப பிடிக்கும் உன்னைய, எதுவும் வேணும்னா கேளு நாங்கள் வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ரைட்டு தனியாக இருக்காத, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம், எங்கள் கூடயே நீ இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்குமே போர் அடிக்குது, இருந்தாலும் தன்னை விட அழகான பொண்ணுங்களை விமன் குக் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களான்னு நினைக்கும் போது லைட்டாக ஜெலஸ் ஆகுது ஒயினுக்கு. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. விமன் குக் 3 பேரும் ஒயின்கிட்டையும் மினிக்கிட்டையும் ரேண்டமாக பேசிகிட்டு இருந்துட்டு ஜங்குக் சொல்கிறாங்க, ஏ ஒயினு மினி 2 பேரும் இங்கே இருங்க,
போய் கோகனட் வெட்டிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு கிளம்பிட்டாங்க ஜங்குக். ஜங்குக் போகிறதையே வாங்கி நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, இளநியெல்லாம் எதுக்கு, சும்மா பேசிக்கிட்டு இருக்கலாம், ஒரு 10 மினிட்ஸாக நீங்கள் என்கிட்ட என்னைய உங்களுக்கு இப்போ பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் உங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க வைன். உன்னை எப்போ நாங்கள் பிடிக்கும்னு சொன்னோம் வைனா? பிடிச்சது எங்களை எப்போ பிடிக்காது வேற ஒருத்தனை பிடிக்கும்னு சொல்லிட்டியோ அன்னையோட உன்னை நாங்கள் மறக்க முயற்சி பண்ணி இப்போ மறந்தே போயிட்டோம். நீ எங்கள் அத்தை பொண்ணு உன்னை பிடிக்கும், எதாக இருந்தாலும் கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன் மினிக்குட்டி, நீனும் காலேஜ் போகிறது இல்லையே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் கேட்டதுக்கு மினி உடனே ஏதோ ஒரு சூனியக்காரிக்கிட்ட போய் தான் வைனை பெற்றாங்களாம் அவங்க மம்மி டாடி, அதே சூனியக்காரிக்கிட்ட போய் தான் என்னையும் பெற்றாங்களாம் என் மம்மி டாடி. அதனால கூட இந்த சூனியம் பண்ணுறவங்க வைனை பிடிச்சிட்டு போயிருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு என்னோட மம்மி டாடியும் பயந்துக்கிட்டு என்னையும் அனுப்பலை காலேஜுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மினி. இளநி பறிக்க போன ஜங்குக் அப்படியே அந்த ஃபுல் இளநியையும் தொப்புன்னு கீழே போட்டுட்டு, சூனியக்காரிக்கிட்ட போய் பெட் பண்ணவள்களா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனோடவேனே மினியை பார்த்து முறைச்சி, மாமா சூனியக்காரிங்கெல்லாம் கிடையாது, ஒரு சாமியாரம்மா, அங்கே போய் ஏதோ பரிகாரம் பண்ணி எங்கள் 2 பேரையும் பெர்த் பண்ணாங்களாம் எங்கள் மம்மி டாடி, நீங்கள் என்னடானா சூனியக்காரிங்கிறீங்க, ஏய் மினி வாயிலே போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ரைட்டு, எவகிட்ட போய் பரிகாரம் பண்ணி நீங்கள் பெர்த் பண்ணால் எங்களுக்கு என்ன, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுங்கள்லாம் உங்களை மாதிரி கிடையாது, நல்லா படித்த பொண்ணுங்க, ஸ்கூலுக்கு அடம் பண்ணாமல் காலேஜுக்கு அடம் பண்ணாமல் போயிட்டு வர பொண்ணுங்க, இப்போ வரைக்கும் யாரையும் லவ் பண்ணாத பொண்ணுங்க, எல்லாத்துக்கும் மேலே பயங்கர அழகான பொண்ணுங்க. நீ எங்களுக்கு எங்கள் லவ்வுக்கு ஓகே சொல்லாமல் இருந்ததும் நல்லது தான் வைன். நாங்கள் இப்போ சிந்திச்சு பார்க்கும்போது உன்னை விட நல்ல பொண்ணு, சூப்பரான பொண்ணு, அழகான பொண்ணு, திறமையான பொண்ணு, தகுதியான பொண்ணு எங்களுக்கு இப்போ பொண்டாட்டியாக கிடைக்க போகிறாளுங்க. நீ எங்களுக்கு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன, உடனே தான் நாங்கள் விட்டுட்டோமே, நீ எங்களுக்கெல்லாம் ஓகே சொல்லாமல் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேயாங் இளநீ எடுத்து எல்லாருக்கும் வெட்டி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பல்ல கடிச்சிக்கிட்டு வைன் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னது எம்பிட்டு சொல்கிறானுங்க இவனுங்க, அழகு, திறமை, தகுதி, முட்டாளுங்க, என்னையை வச்சுக்கிட்டு எப்படி பேசுகிறானுங்க அந்த பொண்ணுங்களை. ஐயோ ஐயோ அழகாக இருப்பாளுங்க போலியே என்னை விட. ஐயோ நான் என்ன பண்ணி ஒழிய பேசக்கூட முடியல என்னால். ஐயோ அழகாக இருப்பாளுங்களாமே என்னையை விட, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க வைன். அந்த டைமில் வைன் அப்படியே இந்த சைடும் அந்த சைடும் ஐஸை ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கதை ஜிமின் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறியானே இருக்கடி உனக்கு அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, ஓ இர்ரா எனக்கு ஃபோன் கால் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராத ஃபோனை அப்படியே எடுத்து தன்னோட இயர்ஸில் வச்சுக்கிட்டு மெதுவாக அந்த சைடு போகிறாங்க. வைனுக்கு பதட்டமாகுது, யாராக இருக்கும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அங்கிட்டு போன ஜிமின் அப்படியே ஜங்குக்கோட நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. ஜங்குக் டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்த்துட்டு, இவன் எதுக்கு அங்கே போய் நின்றுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. டார்லிங், நான் தான் ரேகா பேசுகிறேன், உங்கள் பொண்ணு, சி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். ஜங்குக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ரேகா டார்லிங், ஐயோ அழகி எப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. ஐயோயோ ஃபோன்லேலாம் பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு கவனிக்கிறாங்க. ஜங்குக்கு டக்குன்னு நைஸாக எழுந்துருச்சு, கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டாங்க. தயாங் குறுக்குறுன்னு பார்க்குறாங்க ஜங்குக்கையும் ஜிமினையும். ஜிமின் எதுக்கு போனானே தெரியல, இவனுக்கு அந்த பொண்ணை சுத்தமாகவே பிடிக்காது, டார்லிங் கீர்லிங்னு ஏதோ பேசுகிறான். ஐயோ பொய் நாச்சுக்கு ஏதோ பேசிக்கிட்டு போகிறானா, ஒன்றும் புரியலையே, இல்லை உண்மையிலேயே ரேகாவை பிடிச்சிருக்கா அப்படின்னு குழம்பி போயிட்டாங்க டேயாங். அந்த டைமில் ஜிமின் கான்ஃபரன்ஸ் காலில் டேயாங்க்குமே கால் பண்ணுறாங்க. டேயாங் அப்போ தான் ஒரு 4 இளநியை வெட்டி வைனுக்கும் மினிக்கும் கொடுத்துட்டு இன்னொரு இளநியை சைடில் வச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் தான் ஃபோன் கால் வருது. டேயாங் டக்குன்னு எடுத்து பார்க்குறாங்க. ஜிமின் தான் கூப்பிட்ருக்காங்க. என்னது இது அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் டேயாங்கிட்ட, டேய் நாங்கள் தான்டா கான்ஃபரன்ஸில் போட்டிருக்கோம், அவுட் ஸ்பீக்கரில் எதுவும் போட்டிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை
அப்படின்னு சொல்கிறாங்க டேங். இல்லைல்ல, அப்படியே உன்னோட அந்த ஃபியான்ஸிக்கிட்ட பேசுகிற மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க டேங். ஓஹோ, புரிஞ்சிருச்சு. மார்னிங் என்னால் கால் பண்ணி பேச முடியலை பிங்கி. நல்ல வேளை நீனே கால் பண்ணிட்ட. சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க டேங். வைன் அந்த இளநியை குடித்தவங்க பாதி கூட அந்த வாட்டரை குடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே சைடில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. என்னடி இது, எண்ணெயை வச்சுக்கிட்டு எவளுகளோ என்னோட மாமாவுக்கு ஃபோன் அடிக்கிறாளுங்க. உரிமையா மாமாவுக்கு மாணவளுங்க பேசவாளுங்க போலையே. அப்படியே மூச்சு பார்த்தியா அவனுங்களுக்கு, அப்படியே செவந்து போயிடுச்சு. எப்படி குஷியாக போய் ஆளுக்கு ஒரு சைடு நின்று பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எண்ணெயை வச்சுக்கிட்டு எண்ணெயை விரும்புகிறேன்னு. ஐயோ, போன மாதம் வரையும் சொல்லிக்கிட்டு இருந்தானுங்கடி. இப்போ என்ன இது, என்னை விட அழகாக வேறு இருப்பாளுங்க போலையே அவளுங்க. ஐயோ, இந்த ஊருக்குள்ளேயே நான் அழகான பொண்ணுலாம் நினச்சிக்கிட்டு தெரிஞ்சேன். அப்படி இருக்கும்போது அவளுக்கு இந்த ஊருக்குள்ளே வந்துட்டா ஏன் மதிப்பு மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அந்த டைமில் மினி வைன் தூக்கி போட்ட இளநியை ஓடி போய் தூக்கிக்கிட்டு, ஐயோ ஐயோ நல்லா செவ்வழனி, இந்த தண்ணியெல்லாம் கிடைக்குமா உனக்கு? நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் பச்சை கலர் இளநி, இதுதாண்டி செவ்வழனி, உனக்காக அத்தை பொண்ணுன்னு ஆசையாக கொண்டு வந்து கொடுத்தானுங்கன்னு நிறுத்திக்கோ. நீ தான் பிடிக்கலன்ட்டீல அவனுங்கள, அப்புறம் எதுக்கு உனக்கு பிரச்சனை? நல்லா தூக்கி போட்டா தண்ணியை, பாதி கொட்டி போச்சு, எனக்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் தூக்கி போட்ட இளநியில் இருக்க வாட்டரை குடிச்சிட்டு இருக்காங்க மினி. ஐயோ, திண்ணி பண்ணாரும், எனக்கு பிடிக்கல அவனுங்க வேறு பொண்ணுங்களை கட்டிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வைன். போட்டேன்னா எப்படி இருக்கும், நீ தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டீல, அவனுங்க யாரையோ கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகிறானுங்க. ஏன் நீ தான் அந்த உலகத்துலேயே என்ன பேர் இல்லையா? உன்னை விட அழகாகவும் பொண்ணுங்க இருப்பாங்க. அவனுங்க லக்கு, அவளுக்கு கிடச்சிருக்காளுங்க. உனக்கு என்ன கம்முன்னு கடை, உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அதுக்கப்புறம் கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஆமாம்ல, நான் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே, இவனுங்க யாரை கட்டிக்கிட்டேன் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் சைடில் இருக்க இளநீ எடுத்து அப்படியே ஹேண்ட்ஸில் வச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. தன்னோட ஃபியான்சைஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரு ½ கிட்ட பில்டப் கொடுத்துட்டு அப்படியே சைடில் திரும்பி 1 by 1 வர்றாங்க. வைன் இங்கேருந்து கிளம்பலான்னு ஒரு பாயிண்ட் கூட நினைக்கல. இவங்க 3 பேரும் வந்ததும் என்ன பேசிக்கிட்டாங்கிறத கேட்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் மினி வைனை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்னது இது, இவனுங்க 3 பேரையுமே பிடிக்காது, இன்றைக்கி தான் கொஞ்சம் வந்து சாஃப்டாக பேசினா, காப்பாற்றினதுனால ஒரு நன்றி விசுவாசத்தில் ஒரு பாசம் வந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, அவனுக்கு கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு இது ஏன் கொதிக்குது அப்படின்னு மினி நினச்சிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்ருக்காங்க. வேமின் குக் 1 by 1 வந்து பேலன்ஸ் இருக்கிற இளநியெல்லாம் வெட்டி அழகாக அவங்கவுங்களும் குடிச்சிட்ருக்காங்க அந்த இளநி தண்ணியை. வாயினப்போ மெதுவாக ஜங்குக்கை பார்த்து கேட்குறாங்க, மாமா இது அந்த ரேகா, அவங்க கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு பேர் ரேகாவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஆமாம் வைனா, ரேகா தான். டேங்கோட கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு பேர் பிங்கி. எங்கள் மம்மி பேரும் பிங்கி தானே, அப்புறம் மினியோட மம்மி பேரும் பிங்கி தான். ஸோ பிங்கிங்கிற நேமுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பயங்கர பொருத்தம் இருக்கும் போல். டேங்கோட ஃபியான்சே பேர் பிங்கி, அப்புறம் ஜிமின் இருக்கான அவனோட ஃபியான்சே பேர் ஹன்ஷு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லாவே இல்லை பேர் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டேங்க்கு ஜிமினுக்கு ஜங்குக்கு 3 பேருக்கும் இப்போ நல்லா புரியுது வைன் ஜெலஸாகிறாங்க அப்படின்னு. நல்லா இல்லை பேரா, தேன் போல் இருக்குது இந்த 3 பேரும். உனக்கு பிடிக்கலன்னா விடுதல் வைன், உன் பேர் மட்டும் என்ன நல்லாவா இருக்குது? நாங்கள் முன்னாடி உன் பேரை சொல்லிக்கிட்டே திரிவோம் ஒயான் ஒயான் ஒயான்னு. வெறும் 2 எழுத்து பேர். ரேஹோ எத்தனை எழுத்து இருக்குது, பிங்கி எத்தனை எழுத்து இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஹன்ஷு எத்தனை எழுத்து இருக்குது. நீ என்னடானா 2 எழுத்தை வச்சுக்கிட்டு இந்த பேர்களையெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்கிற. உன் பேரே சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஒயின் பல்ல கடிச்சிக்கிட்டு, ஸ்மாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பேசுகிறா, என் டார்லிங்க்கு டைமண்டில் நெக்லஸ் வாங்கணும்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். எது டைமண்ட் நெக்லஸா? ஏன் அங்கிள் ஆண்டி விட்டு பணத்தில் நீங்கள் எப்படி உங்களோட ஃப்யூச்சர் ஒய்ஃபுக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி வைக்கலாம், நீங்கள் சம்பாதிச்சு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமினை பார்த்து வைன். ஜிமின் அப்போ வைனை பார்த்து, என்ன பேசுகிற நீ, உனக்கும் தான் இந்த நீ போட்டிருக்கியே கோல்டில் ஜும்கா, இது யார் வாங்கி கொடுத்தது? நான் வாங்கி கொடுத்தது தானே. இதுக்கு மட்டும் என் மம்மி டாடி விட்டு காசு எடுத்து வாங்கி கொடுப்பேன், ஏன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆ நான் வந்து உங்கள் மாமா பொண்ணு, இன்னொரு வகையில் அத்தை பொண்ணு, வாங்கி கொடுக்கலாம். உரிமை இருக்குது. கல்யாணமே ஆகாத பொண்ணுக்கு எதுக்கு முன்கூட்டியே வாங்கி வைக்கணும்? எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க வைன். உனக்கு பிடிக்கலன்னு யார் கேட்டது? நீ தான் உலகத்திலே பேரழிக்கு நினச்சிக்கிட்டு நாங்கள் 3 பேர் தெரிஞ்சோம். உன்னை விட அழகாக ஒருத்தி இருக்கிறானா, உனக்கு கோல்டில் வாங்கி கொடுத்தா அவளுக்கு டைமண்டில் தான் வாங்கி கொடுக்கணும். நான் வெறும் டைமண்ட் நெக்லஸ் தான். இவன் இருக்கான் பார்த்தியோ, இவன் ஹிப் செயினே வாங்கி கொடுக்க போகிறான். சங்குக்கு அந்த பொண்ணு நோஸ் ரிங்கெலாம் வச்சுருக்கா. அதனால் நோஸுக்கு ரிங்கு, இயர்ஸுக்கு ரிங்கு, அப்புறம் வந்து கவர்னர் மாலை, ஹேண்ட்ஸுக்கு ஹங்கி எல்லாமே டைமண்டில் வாங்கி தர போகிறானா. நாங்களும் அதே மாதிரி வாங்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். இப்போ தொலைங்க, நல்லா வாங்கி கொடுங்க. நான் போய் தொலைகிறேன் இங்கேருந்து. என்னால் சுத்தமாக முடியலலாம் கேட்டுக்கிட்டு ஏன் அங்கிள் ஆண்டியோட பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க? அவளுங்க நல்லவளுங்க கேட்டவங்களும் தெரியாமலாம் வாங்கி கொடுக்கக்கூடாது மாமா. முடியலை, என்னால் தாங்க முடியல. அங்கிள் ஆண்டி பணம் வீணாகக்கூடாது. அழகாக இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க தப்பு அப்படின்னு வைன் அழுதுகிட்டே டக்குன்னு எழுந்து, போனால் போகுது 3 பேரையும் நீங்கள் காப்பாற்றுறீங்க. நான் பேச வந்தேன், எனக்கு மனசே சரியில்லை, என்னை வேதனைப்படுத்தி போட்டீங்க நீங்கள். போங்க கேட்டு ஒழிங்க. உங்கள் பொண்டாட்டிங்களை கட்டிக்கிட்டே அழுகுங்க. நான் உங்ககிட்டயே வரமாட்டேன். உங்கள் வீட்டுக்கு என்ன வேணாம், வரமாட்டேன். என்னையும் வச்சுக்கிட்டு டைமண்டில் வாங்கி கொடுக்குறத போகிறேன். ஐயா ஐயா, இந்த வருத்தத்தை நான் எங்கே போய் சொல்லி அழுக போகிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே வைன் கிடுகிடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. மினி குறுன்னு வைனையே பார்த்துட்டு, அவனுங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் இவதுக்கு இந்த அளவு உள்ள விட்றா. ஐயா, குழந்தையிலேருந்தே இது பயங்கர ஜலஸ் பிடிச்சது. எல்லாம் தனக்கு தான் வேணும், எல்லாம் என்னுட்டுன்னு நினைக்கிறது. இதுக்கிட்ட போய் இவனுக்கு அப்படி சொன்னால் வேதனையில் வெம்பிட மாட்டா. ஐயோ பாவம் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அப்படியே விமின் குக்கை பார்த்து திரும்பி மினி சொல்கிறாங்க, அவ கிடக்குறா புரியாதவ. உங்கள் 3 பேருக்கும் நான் ஒரே ஒரு தங்கச்சி. நம்ம பரம்பரையிலே நான் ஒரே ஒரு பொண்ணு. கல்யாணம் நடக்கும்போது நான் தானே 3 பேருக்கும் நாத்தனாரை முடிச்சு போடுவேன். அதுக்காக ஆரமெல்லாம் எனக்கு வேணாம். ஆளுக்கு ஒரு டைமண்ட் ரிங் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஷியோர் கண்டிப்பாக. என்ன தான் நாங்கள் போர் அடிக்கும் போதெல்லாம் உன்னை தூக்கி போட்டு குத்துனாலும் நீ எங்களோட தங்கச்சி இல்லையா? கண்டிப்பாக உனக்கு சூப்பரான டைமண்ட் ரிங் ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். என் எல்லாம் அண்ணனுங்க அவ கிடக்குறா வைனு, உங்கள் அருமை தெரியாதப்ப. நான் கிளம்புறேன். டைமண்ட் ரிங் மறந்துடாதீங்க. கல்யாணத்துக்கு முத நாள் நைட்டே எனக்கு கையில் மாட்டி விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாட்டிக்கிறோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க டேயா. அவ்வளோதான். மினியும் எழுந்து வைன் கூட கிளம்புறதுக்காக அங்கேருந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி இந்த 1 மந்த்தும் கடன்னு பாஸ் ஆகுது. வைனை முடிஞ்ச அளவுக்கு விமின் குக் நல்லா ஜெலஸ் பண்ணிட்டாங்க. வைன் என்ன தான் விமின் குக்கை பிடிக்கலை அப்படின்னாலும் தன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சுற்றி வந்தவங்க வேறு ஒரு 3 பொண்ணுங்களை சுற்றி வர்றாங்கன்னு வைன் முன்னாடி பில்டப் பண்ணுறத வைன் நம்பிக்கிட்டு உண்மையிலே ஜெலஸாகி போகி எப்படி என்னை விட்டுட்டு இன்னொருத்தியை கட்டலான்னு இவங்க நினைக்கலானுங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதனால பயங்கர கோபமாக இருக்காங்க விமின் குக் மேலே. தன்னோட மனசுக்குள்ளே எங்கோ ஒரு மூலையில் மறைஞ்சிருந்த விமின் குக் மேலே இருந்த அன்பு இப்போ வைனுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் வைனோட ஈகோனஸ் அதை வெளியில் கொண்டுட்டு வர மாட்டேங்குது. ஆனால் தனக்கு கிடைக்காத விமின் குக் 3 பேரும் வேறு 3 பொண்ணுங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. அதுவும் ரொம்ப அன்பாக இவங்க 3 பேரும் அந்த பொண்ணுங்களை பார்த்துக்க போகிறாங்கன்னு நினைக்கும் போது தாங்கிக்க முடியல வைனால். இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். மார்னிங் மேரேஜ். எஸ்டர்டே மார்னிங் போல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் விமின் குக்கோட வீட்டுக்கு போயிட்டாங்க. வைன் அப்போ வீட்டுக்குள்ளே போய் அமைதியாக லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் விமின் குக்கோட மம்மியும் டேடியும் வைனை பார்த்துட்டு, என் 3 பசங்களில் ஒருத்தவனை கட்டிக்கிட்டு நீங்கள் வருவேன்னு பார்த்தோம். 3 பேரையுமே நீ கட்டிக்க முடியாமல் போயிடுச்சு. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நீ எங்கள் வீட்டு பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க விமின் குக்கோட மம்மி. அப்போ விமின் குக்கோட டேடி சொல்கிறாங்க, என் 3 பசங்களையும் நீ ஒருத்தி கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு சம்மந்தம் தான். ஆனால் விதி வழியது, நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு இருக்கும் போல் அப்படின்னு சொல்கிறாங்க.
வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சின மாதிரி இருக்குது ஒயினுக்கு. ஓஹோ, எல்லையே நேர கொடுமா, எவனோ ஒரு கன்றாவி பிடிச்சவனை விரும்புகிறேன்னு ஒழுங்காக கூட அவனை பார்க்காம நான் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சதுக்கு இந்த தண்டனை எனக்கு தேவை அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் மாயா மின்சோனோட பங்களாக்கு வெளியில் இருக்கக்கூடிய கார்டன் ஏரியாவில் மேஜிக் வேர்ல்டு சேர்ந்த பிளாக் காட் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு நார்மலான ஒரு பர்சன் போல் தன்னை ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டு அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி ஸ்கையை பார்த்து உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் மாயா ஃப்ரூட்ஸும் சாண்ட்விட்சும் கொண்டு வந்து அப்படியே முன்னாடி பிளேட்டிங் பண்ணுறாங்க பிளாக் காடுக்கு. அப்படியே பிளாக் காட் ஐஸை ஓப்பன் பண்ணி, முட்டாளுங்களா, சூனிய வேலை பார்க்குறதா சொல்லிக்கிட்டு 600 வருஷமாக இந்த பூமிக்குள்ளே சுற்றிக்கிட்டு தெரியுறீங்க. ஒரு பொண்ணை போய் பிடிச்சி எனக்காக கூட்டிகிட்டு வர முடியலை, வெக்கங்கட்ட கழுதிங்களா? எங்கே அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேர் என்ன ஒயின் தானே? அவள் எனக்கு துணையாக வர வேண்டியவ. இப்போ வரையும் என் துணை இல்லாமல் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஊருக்குள்ளே என்னால் இருக்கவே முடியலை. என் சக்திகளை இழந்துட்டு ஒரு சாதாரண மனுஷனை போல் சின்ன சின்ன மேஜிக் வேலை பார்த்துக்கிட்டு என்னால் எப்படி இருக்க முடியுங்க? நான் ஒரு வேர்ல்டோட கடவுள், அதுவும் பிளாக் மேஜிக் செய்யக்கூடிய ஒரு உலகத்தோட கடவுள். எனக்கான துணையை கண் முன்னாடி என்கிட்ட காட்டிவிட்டு, ஐயோ கண் முன்னாடி எங்கே காட்டிங்க, அவள் ரத்தத்தை மட்டும் கொடுத்துப்புட்டு அவள் உருவத்தை கூட பார்க்க முடியாமல் பண்ணிட்டீங்க. இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்கிறது அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க அந்த பிளாக் காட். அப்போ பிக்கு பிக்குன்னு மென்சோனும் மாயாவும் முழிச்சுக்கிட்டே, இந்த வழியாக தான் அந்த பொண்ணு காலேஜுக்கு போவான், எப்படியும் வருவா, பிடிச்சி போடலான்னு நாங்கள் இந்த 4 வாரமாக காத்துக்கிட்டு இருக்கோம். ஊருக்குள்ளே போகலாம், ஆனால் அந்த பொண்ணோட வீட்டுக்கு முன்னாடி மாவிளையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது. நெருப்பு மாதிரி அந்த பொண்ணை தொட்டாவே சுடும், அதனால் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. ஓ, அமாவாசை அன்னைக்கு தான் நான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகணும் என் உலகத்துக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அமாவாசை அன்னைக்கு குடுக்குடுப்பக்கார மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கூட நான் போயிட்டேன். ஷோ, நைட் டைமில் தான் குடுக்குடுப்பக்காரனுங்க போவானுங்கன்னு எனக்கு தெரியலை. பகல் நேரத்தில் போய் விரட்டி என்னையை மிதிக்க பார்த்துட்டானுங்க அந்த ஊருக்காரனுங்க. ஒரு கடவுளாக இருந்துக்கிட்டு நான் இங்கே ஒடியாந்து தப்பிச்சதே பெரிய பாடு. இப்போ 2 days ஆயிடுச்சு அமாவாசை முடிஞ்சு. இனிமேல் அடுத்த அமாவாசை வரையும் நான் காத்துக்கிட்டு இருக்கணும். அமாவாசை அன்னைக்கு தான் என்னோட துணையோடு நான் என்னோடய உலகத்துக்கு போக முடியும். இன்னும் 28 நாளில் நெக்ஸ்ட் அமாவாசை வந்துடும். அதுக்குள்ளே அந்த பொண்ணை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றீங்க. அந்த பூஜை அறையில் பூஜையை போட்டு நான் என்னோடய உலகத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். முடியாது அப்படின்னா இந்த கிராமத்தை சேர்ந்த காட்டு வழியில் ஒரு ரகசிய போர்ட்டல் இருக்குது, அது வழியாக என் உலகத்துக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிளாக் காட். திக்குன்னு இருக்குது ஜோனுக்கும் மாயாக்கும். ஐயையோ, இப்போ பிளாக் காடுக்கு இந்த வழியெல்லாம் தெரியுமா? தெரியாமல் எப்படி இருக்கும்? பிளாக் வேர்ல்டோட கடவுளாச்சு இவர். நாங்கள் வந்து போகிற விஷயம்லாம் தெரிஞ்சால் போட்டு தள்ளிடுவார் போலையே. தெரியாத மாதிரியே காட்டிக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே மாயாவும் ஜூனும் நினச்சிக்கிட்டு கம்முன்னு நின்றுட்டுருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் மேரேஜுக்கான வேலைகளெல்லாம் விமின்க்கு கூட பங்களாவில் தடப்படலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. வாயின் அமைதியாக மாடியில் இருக்க சிட் அவுட்டில் உட்காந்துட்ருக்காங்க. விமின்க்கு 3 பேரும் வாயினை பார்த்து ஜஸ்ட்டு பேசிட்டு சும்மா தன்னோட ஃபோன் எடுத்து இயர்ஸில் வச்சுக்கிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு தங்களோட ஃபியான்ஸிக்கிட்ட பேசுகிற மாதிரி பயங்கரமாக பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. மினி பொண்ணழைச்சிக்கிட்டு வர்றதுக்காக விமின்க்கு கூட மம்மி டேடி கூடயும் தன்னோட மம்மி டேடி ஒயினோட மம்மி டேடி கூட பக்கத்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ ஒயின் மட்டும்தான் இந்த ஈவினிங் டைமில் ஒரு அழகான ட்ரெஸ்ஸில் பியூட்டிஃபுல் மேக்கப்பில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி, வரவளுங்களை நான் இன்னும் பார்க்கல, அவ்வளுங்களை விட நான் அழகாக தெரியணும், அதுக்கான அத்தனை வேலையும் இனிமேல் நான் பார்ப்பேன். இந்த விமன் குக் 3 பேரும் எண்ணெயை வச்சுக்கிட்டு அவனுங்களை என்ன புகழ்றானுங்க. ஏன் வீட்டுக்கே வேறு வந்து புகழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. எரிச்சலாக இருக்குது எனக்கு. டைமண்டில் வேறு நகையெல்லாம் எடுத்து கொடுக்க போகிறானுங்களாம். வாய் கூட எனக்கு உளருது, எதுவுமே பேச முடியல. இவனுங்களை ஏன்டா மிஸ் பண்ணணும், சத்தியமாக நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஆனால் ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது. விடிஞ்சா கல்யாணம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் நான் கண்டிப்பாக இவனுங்க பொண்டாட்டியை விட அழகாக மாறி, நான் அழகாக தான் இருக்கேன், இருந்தாலும் இப்போ எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இவனுங்கெல்லாம் அந்த பொண்ணுங்க அழகுன்னு சொல்லி வரட்டும், அவளுகளை நான் பார்த்துக்கிறேன். அவ்வளவுங்களை விட நான் அழகாக மாறி, ஐயோ இந்த ஒயினை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு இவனுங்களை நான் துடிக்க வைக்கல. என் பேர் மின் ஒயின் கிடையாது.
அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வைன். அந்த டைமில் வீமின் குக் தன்னோட மம்மிக்கிட்ட கால் பண்ணிக்கிட்டே, என்னாச்சு மம்மி, எப்போ கூட்டிகிட்டு வருவீங்க பொண்ணுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அட, இங்கே வந்துட்டு தான் இருக்கிறோம், இன்னும் நாங்கள் ஊரையே ரீச் பண்ணலை, கிளம்பி கொஞ்சம் நேரத்துலேயே கால் பண்ணுவீங்களா, அவ்வளவு அவதி, பையனை கட்டிக்கிறேன்னு துடிச்சிங்க, இப்போ வெக்கமே இல்லாமல் பக்கத்து ஊரில் கல்யாணம் பண்ண இருக்கிற பொண்ணுங்களை எப்போ கூட்டிகிட்டு வரேன்னு கேட்குறீங்க. அப்போ என் மருமகளை கட்டிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் சும்மா தொலையட்டும், என் மருமக என் வீட்டுக்கு மருமகளாக வர முடியாது, தொலையட்டும் அப்படின்னு நான் அழுதுகிட்டு கிளம்பிட்டாங்க. ஜிமின் அப்போ ஐயா இந்த முட்டாளுங்களை நான் என்ன தான் பண்ணுறதோ அப்படின்னு ஃபோனை கட் பண்ணாமல் அப்படியே இயர்ஸில் வச்சு ஓகே பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. வாயின் இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, என்னம்மாம்மா எப்போ வருவாங்களாம் அப்படின்னு கேட்குறாங்க. வர்றதுக்கு டைம் எடுக்கும், நைட்டு 10 o'clock மேலே ஆகுமா, நம்மலாம் சாப்பிட்டுட்டு படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வர்றவங்கள நம்ம சொந்தக்காரவங்க வெல்கம் பண்ணிக்குவாங்களாம், அதனால் நீ எல்லாம் கீழே போய் மாட்டிக்கக்கூடாது யார் கையிலையும், ஏற்கனவே பிடிச்சிட்டு போயிட்டானுங்க உன்னைய, நீ வீட்டுக்குள்ளேயே இரு, நாங்களும் உனக்கு பாதுகாப்பாக இங்கே தான் இருப்போம், இன்றைக்கி மட்டும் தாண்டி, நாளைக்கெல்லாம் எங்களுக்கு ஆள் வந்துடும், உன்னை கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். ஓஹோ, சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இதையே தொலையட்டும், பல்ல கடிச்சிக்கிட்டு நான் அதை பொறுத்துக்கிறேன், இவனுங்களுக்கு அடிக்க முடியல, எனக்கு வருத்தமாக இருக்குது இப்போ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க வைன். உண்மையிலே மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வீமின் குக் 3 பேரும் அப்படியே ஐஸை காட்டிக்கிட்டு தன்னோட ஷர்ட்டுக்குள்ளே பேக் சைடு மறைச்சி வச்சுருந்த பாக்ஸை மெதுவாக எடுத்து வைன்கிட்ட காட்டுறாங்க. வைனை, இங்கே பாரு, இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுங்கக்கிட்ட கூட இன்னும் காட்டலை, என்னதான் இருந்தாலும் நீ எங்களோட மாமா பொண்ணு, ஒரு சைடு அத்தை பொண்ணு, உனக்கு தான் உரிமை அதிகம், நீ பார்த்துக்கோ, அவளுங்களுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கோம், நல்லா இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் வைன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு. எப்போதுமே ஜங்குக்கோ இல்லை ஜிமினோ டேங்கோ வைன் பக்கத்தில் உட்காந்தா டக்குன்னு எழுந்திரிச்சிருவாங்க, இல்லை அந்த சைடு போய் உட்காந்துப்பாங்க. ஆனால் வைத்தறிச்சலில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது கூட வைன் டக்குன்னு அந்த பாக்ஸை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பியூட்டிஃபுல்லான ஸ்டெட் இருக்குது, அப்புறம் நோஸ்பின் இருக்குது, ஒரு லைட் வெயிட்டில் ஒரு அழகான டாலர் செயின் இருக்குது, எல்லாமே ஸ்டோன்ஸு, ஐ மீன் டைமண்ட் ஸ்டோன் பதிச்சிருக்கு. அப்பாடி, ரொம்ப அழகாக இருக்குது மாமா, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். என்னாச்சும் உன் தொண்டைக்கு கமருது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். காலையிலேருந்து ஜூஸாக குடிச்சு தொண்டை வலி, வேறு ஒன்றும் கிடையாது, நல்லா இருந்துட்டு போங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் டக்குன்னு இந்த சைடு வந்து உட்காந்துக்கிட்டு, இங்கே பார்த்தியா அப்படின்னு காட்டுறாங்க. வைன் அந்த பாக்ஸை பார்த்ததும் திக்குன்னு இருக்கு. ஐயோ, அது ரொம்ப பெருசாக இருக்கே பார்க்குறதுக்கு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு நெக்லஸ் இருக்குது அதில், அப்படியே அந்த லைட்டிங்க்கு ஜொலிக்குது அந்த நெக்லஸ் பார்க்குறதுக்கு. ஐயோ, இந்த ஜங்குக்கு வச்சுருக்கதை விட இது காஸ்ட்லியாக இருக்கும் போலையே. ஜிமின் மாமா, பொண்ணுங்களுக்கு இவ்வளோ பெருசான நெக்லஸ்லாம் பிடிக்காது, மெல்லிஸான நெக்லஸாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்லஸில் என்ன மெல்லிஸு கனம், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை விட குணமான நெக்லஸ் கேட்டேன், கிடைக்கல, சரி சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கக்கூடாதுன்னு இருக்கிறத கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன், இதை விட வெயிட்டாக என்னோட பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுப்பேன் ஃப்யூச்சரில், நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது மாமா, அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க வைன். தேங்கப்போ வைன் அப்படியே தூக்கி நிற்க வச்சு டக்குன்னு தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுருந்த ஒரு டைமண்ட் ஹிப் செயின் எடுத்து அப்படியே வைனுக்கு வச்சு பார்க்குறாங்க. உயிரே போயிடுச்சு வைனுக்கு. மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடி நெல்லடி, ஒன்றே என்ன பண்ண போகிறேண்ணா, இந்த பற்றியா எப்படி இருக்குது ஹிப் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு பொண்டாட்டிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. திருத்தம், ஃப்யூச்சர் பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஹிப்லேருந்து எடுத்து வைன் முன்னாடி அப்படியே இந்த சைடும் அந்த சைடும் ஆட்டி காட்டுறாங்க அந்த ஹிப் செயினை. வைனுக்கு உண்மையிலே டிசர்வ் தாங்க முடியல. நான் நகபக மேலே கொள்ள ஆசையில் இருக்கேன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டேனே பழி வாங்கிக்கிட்டு இருக்கானுங்க போல், வேணும் எனக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு வைன், மாமா கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, சேத்தப்பை நான் படுக்கிறேன், முடிஞ்சால் எனக்கு ஒரு கப்பு டீ கொண்டு வந்து தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு வீமின் குக் பங்களாவில் இருக்கக்கூடிய தன்னோட ரூம்குள்ளே ஓடி போயிட்டாங்க வைன். சூப்பர்டா, இவளை நல்லா ஜலசாக்கி விட்டாச்சு. கண்டிப்பாக இந்த கழுதை இவ்வளவு தூரம் பண்ணியும்
உங்களை கட்டிக்கிறேன் மாமான்னு சொல்ல கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கும்? இவ்வளோ தூரம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி இவ வாயால் நம்மளை கட்டிக்கங்கன்னு சொல்ல வைக்கலான்னு பார்த்தோம், முடியலை. பிளான் 2க்கு போக வேண்டிதான் அப்படின்னு சொல்கிறாங்க தேங். கரெக்டு, வா. அவளே கேட்டிருக்கா காப்பி கொடுங்கன்னு, காப்பியை கொடுத்து ஒரு வழியே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெய்மின் குக் 3 பேரும் இப்போ காஃபி ரெடி பண்ணுறதுக்காக மெய்டை பார்க்க கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.